இன்றைக்கி காலைல நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்துருவோமா? என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க. சீக்கிரம் சட்டுன்னு செஞ்சு சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி நான் செஞ்சேங்க. என்னான்னு சொன்னால் நம்ம தெனப்பொங்கல் தாங்க. தெனப்பொங்கலுக்கு முந்திரி, மிளகு, சீரகம் எல்லாம் போட்டு தாளித்து ஊற்றியாச்சுங்க. இது 10 நிமிஷத்தில் பட்டுன்னு ரெடி ஆகிரும், இல்லை 5 நிமிஷத்தில் டக்குன்னு ரெடி ஆகிருங்க. அதனால சொல்லிட்டாங்க நான் டக்குன்னு இதை தாங்க செய்வேன். செஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஆர்டர் ஒன்று வந்துச்சுங்க. அதனால் சொல்லிட்டு சிம்பிளாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு செஞ்சுட்டேங்க. பொங்கல்ன்றாலே நெய் இல்லாமையா, நெய்யை வாரி வளைஞ்சி நல்லா சாப்பிட்டாங்க சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும் பொங்கல். அதனால் நெய் ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டாச்சுங்க. எனக்கு ஆர்டர் வந்திருந்தேன், இங்கே பாஞ்சு கேக்கு தாங்க ஆர்டர் வந்திருந்தது. அதனால சொல்லிட்டு பாஞ்சு கேக்கை நான் பேக் பண்ணிட்டேங்க. பேக் பண்ணி கொண்டு போய் கொடுக்கணுட்டாங்க. இதுக்கு அட்ரஸ்லாம் தேவையில்லைங்க, பக்கத்து ஊர் தான் அவங்க சொன்னாங்க. அதை போய் வீட்டிலே போய் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னு சொன்னால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.